கேரளா, அசாம், புதுவை ஆகிய 3 மாநிலங்கள்ல இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த மாநிலங்களுக்கான தேர்தல் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழல்ல காலை 7 மணி முதலே அதனுடைய மக்கள் வாக்களிக்க வாக்குப்பதிவு மையங்கள்ல ஆர்வமுடன் வாக்களித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் விரிவான ஏற்பாடுகள் வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி, கேரளா, அசாம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி ஒன்றாக அறிவிக்கப்பட்டாலும் முதல் கட்டமாக இந்த 3 மாநிலங்களுக்கும் இன்றைய தினம் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே போன்று மேற்குவங்கத்துக்கு 2 கட்டமாக நடைபெறுவதால் முதல் கட்டம் தமிழ்நாடுடன் ஏப்ரல் 23ஆம் தேதியும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் புதுவை மாநிலத்தில் மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களுக்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்படுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு நிலையில வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. வெயில் நேரம் வருவதற்கு முன்பாக வாக்களித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்திலும், அதே நேரத்தில் அவருடைய ஜனநாயக கடமையை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்கள் வாக்கு செலுத்த வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. மேலும் 140 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய கேரளத்திலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதேபோன்று 126 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய அசாம் மாநிலத்திலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் கொண்டு வரக்கூடிய செல்போன்கள் நுழைவாயிலேயே வாங்கி வைத்துக் கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக கடந்த முறை தேர்தலின் பொழுது தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அவர்கள் படம் எடுத்து சம்பந்தப்பட்ட வேட்பாளரிடம் அவர்களிடம் பரிசு பொருட்கள் பெறுவதற்காகவும், ரூபாய் பெறுவதற்காகவும் அவர்கள் சமூக இதழ்கள் பதிவிடுவதும் உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதுபோல் ஒருவருடைய ஜனநாயக கடமை என்பது வாக்கு செலுத்தும் போது அவருடைய வாக்குரிமை யாருக்கு செலுத்தப்பட்டது என்பதை தெரிவிக்காமல் அவர்கள் வைத்துக் கொள்வதுதான் அவருடைய ஜனநாயக கடமையில் ஒன்று. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் கடந்த தேர்தலில் இதுபோல் நடைமுறை இருப்பதால் தற்போது செல்போன் உள்ளே கொண்டு செல்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ராம்புடன் கூடிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிசிடிவி கண்காணிப்பு இருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு இருக்கிறது. குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பு. வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்குள்ளாக எந்த ஒரு வாகனங்கள் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. அதேபோன்று உள்ளே வருபவர்கள் முறையாக பரிசோதித்த பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு பிஎல்ஓ மூலமாக பரிசோதிக்கப்படுகிறார்கள். சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் தான் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி வந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்த பிறகு அவர்களை வாக்குப்பதிவு மையத்துக்குள்ளாக அனுமதிக்கிறார்கள். இதுபோல் 3 அடுக்கு பாதுகாப்பினூடாக வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக காலையில் 7 மணிக்கெல்லாம் தொடங்கி 3 மாநிலம் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 3 மாநிலம் தற்பொழுது ஆளக்கூடிய முதலமைச்சர்களுடைய எதிர்கட்சிகளும் என்ற இரு கட்சிகளும் கடந்த தேர்தலுடைய பிரச்சார ஓய்வு நாட்கள் முன்பு வரையிலும் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதுவும் கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதிகளில் கொண்டிருக்கக்கூடிய கேரளாவில் ஆளும் கூட்டணியாக இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி கூட்டணியுடைய தலைமையும் தற்பொழுது அதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியும் போட்டியிடுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.